ஏண்டா டே நம்ம வந்து மைக் மோகன் சாருக்கு ஃபேனுடா லூசு பயிலுங்களா எந்த பொண்ணை டக்குன்னு கேட்குறான் அதான் பிகர் தான் கேட்பீங்களோ. மோகன் சாரோட ஆக்டிங் நல்லா இருக்காது, மியூசிக் நல்லா வந்திருக்காது, ஃபேமிலி அதாவது அப்பா பொண்ணுக்கு உண்டான ஒரு சப்ஜெக்ட் இது. நல்ல ஒரு சென்டிமெண்ட் ஒர்க் அவுட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதுதான், அப்போ பொண்ணை காணந்து இது பண்ணிட்டுருக்காரு. கிளைமேக்ஸில் அது ஒன்று ட்விஸ்ட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதுதான் அது பார்க்கணும், மக்கள் பார்த்தோன்னா நல்லாயிருக்கும். அதுதான் இந்த இப்போ இருக்க அந்த டேப்லெட்ஸ் மாத்திரை அதை பற்றின டேப்லெட்ஸை பற்றின ஒரு போலி மாத்திரைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. தேவையில்லாத கருத்துக்களால் சார் கொஞ்சம் அப்படி இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, நான் மீண்டும் எழுந்து வருவேன்னு சொல்லிட்டு மீண்டும் வந்திருக்காங்க. ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு அப்பா மகளுக்கான பாண்டிங் ரொம்ப அழகாக இருக்குது. எந்த சின்ன ஒரு ஆபாசம் கூட இல்லாமல் ரொம்ப குடும்ப படமாக குழந்தைங்கள கூட கூட்டிகிட்டு வரலாம் சார், சின்ன குழந்தைங்கள கூட கூட்டிகிட்டு வரலாம். மீண்டும் வந்திருக்காரு, வாழ்க வளமுடன் சார். ஃபஸ்ட் ஹாஃபில் பெண் எப்படி நம்ம வளர்க்கணும் என்ன ஏதுன்றது, அந்த பெண்ணை நம்ம இழந்தால் என்னெல்லாம் கஷ்டப்படுவோம், இதே மாதிரி எந்த குழந்தைகளுக்கும் அந்த நிலைமை வரக்கூடாது பெண் குழந்தைகளுக்குன்றதுக்காக அவர் எடுத்த முடிவுகளெல்லாம் நாங்கள் ஏற்று வரவேற்கிறோம் சார். இந்த மாதிரி ஒவ்வொரு தகப்பனும் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். எந்த விதமான ஏமாற்றமும் இல்லாமல் மக்கள் அழகாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்ல வந்து பப்ளிக் வந்து ஒரு நல்ல மெசேஜ். இப்போ அன்றாடம் நடக்கிற எல்லா கிரைமும், அது போலி மாத்திரைகள், பெண் கடத்தல், கள்ளத்துப்பாக்கி, இது மாதிரி அன்றாடம் நடக்கிற கிரைம்ஸ்லாம் நிறைய இருக்குல்ல, அந்த கிரைம்ஸ் வந்து அவங்களுடைய மகளை வந்து தேடி போகும்போது அதெல்லாம் சந்திக்கிறாரு. இது வந்து தான் கதை. ஆனால் அடுத்த சீனு என்னன்னு யாராலும் சொல்ல முடியாது. செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட்லேருந்தே நிறைய டர்னிங் பாயிண்ட் இருக்குது. ஒவ்வொரு சீனும் அடுத்தது என்ன நடக்கணும் யாராலும் சொல்ல முடியாது, அதாவது கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சிங்கம்புலி சார், மொட்டை ராஜேந்திரன், ஆதவன், யோகி பாபு, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான படம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். பப்ளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பெண்கள், அந்த காலேஜ் கேர்ள்ஸு, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அவேர்னஸாக இருக்கும். அதனால் ஃபேமிலியோடு பார்க்கலாம். இந்த போலி மாத்திரையை பற்றி இந்த கண்டென்ட்டு இது வந்து ரொம்ப நிறைய பேர் இந்த கதையை நான் இது வரைக்கும் யாரும் எடுத்ததில்லை. இந்த டைரக்டர் வந்து மோகன்ஜின்னு நினைக்கிறேன், சூப்பராக பண்ணியிருக்காரு. அதாவது பெரிய பட்ஜெட்டில் சங்கர் சார் பண்ணியிருப்பார், இவர் சின்ன பட்ஜெட்டில் சங்கர் சார் அளவுக்கு பண்ணியிருக்காரு. அதுவே போதும், இந்த ஒரு வார்த்தையே போதும். 40 வருஷத்துக்கு அப்புறம் மோகன் சார் வந்து சில்வர் ஜூப்ளியாக கொடுத்தவர். எப்படி கொடுக்குறாருன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய அனுபவத்தில் கதையை கெஸ் பண்ணுறாரு. இந்த கதை வந்து ஜெயிக்கும்னு கெஸ் பண்ணுறாரு. அந்த மாதிரி வந்து இந்த கதையை கெஸ் பண்ணி கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் அவர் நினச்ச மாதிரி இந்த படம் நல்லா வந்திருக்கு. பப்ளிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100க்கு 90 கொடுக்கலாம், 100க்கு 90 கொடுக்கலாம். நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த கதைக்காக தான் இத்தனை வருஷமாக அண்ணா வெயிட் பண்ணிருக்காரு மோகன் அண்ணா. சரிங்களா, கதை வந்து எந்த ஒரு இதுவும் போர் அடிக்காமல் நல்லா போயிட்டுருக்கு. 2.5 மணி நேரம் போனதே எங்களுக்கு தெரியலிங்க, அந்தளவு நல்லா போயிட்டுருக்கு. நாங்களும் நடிச்சிருக்கோம், அவர் கூட நடித்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. டைரக்டர் விஜய் சேனா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க. கதை வந்து புதுமையான கதை, இது வரைக்கும் யாரும் பண்ணாத கதைங்க. நல்லா இருக்குது கதை, நல்லா இருக்குங்க. முன்னோட ஆக்டிவாக இருக்காரு, நல்லா நடிச்சாரு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான். ஆமாம், இந்த வருஷத்தில் இது பெஸ்ட் படமாமேன்னு நான் பார்க்குறேங்க. ஆமாம், கதையோட கரு நல்லா இருக்குங்க. அவர் எப்படி நடித்தாலும் கதையோடைய கரு நல்லா இருக்குது. ஃபைட் சூப்பராக இருக்குங்க. அவர் காதல் நாயகம் சொல்லுவாங்க, ரொமான்டிக் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸும் சூப்பராக இருக்குது. எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாங்க, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாங்க எல்லாருமே. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. ஒன்றுமே வந்து நீங்கள் வந்து அடுத்தது என்ன நடக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு. இது வந்து ஒரு அப்பா மகளுக்கான ஒரு போராட்ட கதை தான். அப்பாவும் ஒரு பொண்ணு எவ்வளோ அளவுக்கு சென்டிமெண்ட்டாக இருக்காங்க, எவ்வளோ பாச போராட்டத்தில் இருக்காங்கன்னு எதிர்பார்க்குறக்கூடிய. ரெண்டாவது நம்ம மோகன் சாரை பற்றி சொல்லணும்னா, அவர் பல வெற்றி படங்களை கொடுத்துருக்கிறாரு. பல வருடங்களுக்கு இந்த படம் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. உண்மையில சரி, இதில் வந்து ஆக்ஷனில் வளம் வந்திருக்கிறாரு. இவர் வந்து காதல் நாயகனாக இருந்தவர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் நாயகனாக மாறியிருக்காரு. மோகன் சார் மோகன் கண்ணா மாறியிருக்காரு. படம் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லா குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய கதை. நல்லா வந்து குடும்பத்தோடு பாருங்கள்.
ரேட்டிங் 10 to 10 தரலாம் கண்டிப்பாக சார். ஏன்னா படம் அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு இனிமேல் பாசம் இல்லாத ஒரு அப்பாவும் பொண்ணும் வந்து கண்டிப்பாக வந்து பாசம் இருக்கும். பொண்ணு மேலே பாசம் இல்லாத அப்பா கூட இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தான் பொண்ணை எப்படி வளர்க்கணும், எப்படி ஆளாக கட்டி குடிக்கணும் இருக்கும். அதனால் பொண்ணுங்க எப்பயுமே கூட வந்து கொஞ்ச காலம் தான் இருப்பாங்க பிறந்த வீட்டில். அவங்கள பாசத்தோடு அனுப்பணுன்றது என்னுடைய ஒரு ஆசை. அந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக புகுந்த வீட்டிலையும் போகிற பொண்ணு சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக. இந்த ஹரா வந்து அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தரணும். கம்பேக் வந்திருக்காரு. 2008 மிஸ் பண்ண நம்ம மோகன் சாரை நம்ம இனிமேல் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவரை வந்து விட்டுறக்கூடாது. ஓகேவா? ரொம்ப நமக்கு தேவை. ஏன்னா அவங்களாம் ரொம்ப நல்லவங்கள, முக்கியமானவங்க. ஏன்னா எம்ஜிஆர் சார், சிவாஜி சார்லாம் அவர்கிட்ட அவ்வளோ தூரம் பழகியிருக்காங்க. சோசியல் மீடியாவில் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எம்ஜிஆர் சார்கிட்ட எல்லாம் போய் வீட்டில் சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் பெற்ற நடிகர். ஓகேவா? இந்த மாதிரி நடிகரெல்லாம் நம்ம தமிழ் நடிகரை விட்டு கொடுத்துடவே கூடாது. இன்னும் அவர் பார்டரை விட்டு தாண்டவே இல்லை. நம்ம பார்டர்லேயே வாழ்ந்து நமக்காகவே வாழ்ந்திருக்காரு. சினிமாவின் உயிர் மூச்சியாக வாழ்ந்திருக்காரு. அந்த நடிகர்களெல்லாம் நம்ம விட்டுட்டோம்னா இந்த தமிழோட மண்ணே மாறி போயிடும். ஓகேவா? படம் சூப்பராக இருக்குது. அதாவது பெண்களுக்கான படம். தன்னோட மகளை வந்து இழந்துட்டு அவர் தேடுறப்ப நிறைய அநியாயமும் அக்கிரமும் நடக்குது. ஏன்னா மாத்திரையில் போலியாக இருக்குது. பெண்களை கடத்திட்டு கொண்டு போய் விற்கிறானுங்க. அவனுங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து அவங்களோட பாணியிலேயே அகிம்சை வழியில் தண்டனை கொடுக்குறாரு. ஓகேவா? யுத்த வழியில் நம்ம அகிம்சையை பார்த்துருப்போம் இல்லையா? இது வந்து ரத்தமே இல்லாமல் அவங்களுக்கு சுகரா இந்த ஜிலேபி சாப்பிட்டு சாவு, உனக்கு ப்ரெஷரா இந்த அப்பளம் சாப்பிட்டு சாப்பிடு அப்படின்னு ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்க. புதுவிதமான ஒரு புது கதை தான். இல்லைன்னா அவர் ஒத்துருக்க மாட்டார். ஏன்னா பணத்துக்காக வாழ்கிறவங்கள, அவங்களாம் குணத்துக்காக, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக வாழ்கிறவங்க. அவங்களெல்லாம் நம்மளாம் விட்டுறவே கூடாது. 4 தூணில் மொதல் தூண் சொல்கிறேன் கேட்டுக்க. நீங்களாம் வந்தீங்க பாரு கேக்கு வெட்டுறப்ப, அப்பயே நீங்களாம் நல்லா இருப்பீங்கடா. படத்தோட பேஸ் வந்து ஒரு தனி மனிதன் வந்து சமுதாயத்தில் நடக்கிற தப்புகளை வந்து எப்படி தட்டி கேட்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் வச்சுருக்காங்க. பேஸ் உண்மையிலே நல்ல ஒரு பேஸ் தான். ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா மோகன் சாரோட பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிறா. அவள் எதனால் சூசைட் பண்ணிக்கிறா, அதை கண்டுபிடிக்க போகிறாரு, பழி வாங்கணும்னு சொல்லிட்டு போகிறாரு. பட் இதை தாண்டி வந்து படத்தில் வந்து ஒரு 6 வில்லன் 8 வில்லன் மாதிரி இருக்காங்க. ஸோ அத்தனை வில்லன்லாம் இருக்கும்போது கதை ட்ராவல் ஆகிறது என்னென்னா, இப்போ நம்மளுக்கு வந்து இது போதா, சரி அப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு இடத்துல போய் முடியும்னு பார்க்குறோம். அது டக்குன்னு வேறு ஒரு இடம் போகுது ஜம்பாய் போகும்போது நம்மளால் கரெக்டாக படத்தை வந்து ஃபாலோ பண்ணி பார்க்க முடியல. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் படத்தில் வந்து பயங்கர பெரிய லேக் இருக்குது. அப்புறம் மியூசிக் வந்து சும்மா கண்ணு முன்னு தெரியாமல் பயங்கர சவுண்டு அடிச்சுட்டு விட்ருக்காங்க. அதே மாதிரி சவுண்ட் மிக்சிங்கும் வந்து ரொம்ப மியூசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப ஹெவியாக வச்சுருக்காங்க. ஸோ ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஓவர் சவுண்ட்னால ஒரு இரிட்டேஷனாக இருக்குது, ஒரு தலைவலி வர அளவுக்கு இருக்குது. மோகன் சாரோட ஆக்டிங் வந்து நல்லாயிருக்கு. அவர் கம்பேக் ஃபில்ம் மாதிரி இருக்குது. அது தனிப்பட்ட அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாத்திரம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். நான் அவர் பாடி கொஞ்சம் ஒரு டவுனாக இருக்குது, ஏஜ் ஆயிடுச்சு. அந்த பாடியை வச்சுட்டு ஒரு 5 பேர் 10 பேர் அடிக்கிறாருன்னா நம்மளால் நம்ப முடியல.